எல் சகாயராஜ் அவர்களே, தலைமை சகோதரி சகோதரி எலிசபெத் அவர்களே, இந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகி சகோதரி ஷர்லி அவர்களே, ஏனைய சகோதரிகளே, மதிப்பிற்குரிய மருத்துவர் ஜெயசாஸ் அவர்களே, ஏனைய மருத்துவர்களே, செவிலியர்களே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ். நேற்று எங்களுடைய பள்ளியில கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நடந்தது. பாருங்க, அங்க சீஃப் கெஸ்டா வந்தாங்க. ஒரு மாணவன், பள்ளியில படிக்கின்ற மாணவன், அவனுடைய பேர் ரித்தேஷ், 4th ஸ்டாண்டர்டு. அவன் ஒரு பேப்பரை கொண்டு கொடுத்தான். இதை படிச்சு பாருங்கன்னு சொன்னான். அதை பார்த்து அவன் எழுதினான், டியர் ஃபாதர், யூ ஆர் மை செகண்ட் ஃபாதர் and I am your second son அப்படின்னு போட்டிருந்தான். ஓகே, அவன்கிட்ட கேட்டேன், யூ ஆர் மை செகண்ட் ஃபாதர்னு போட்டிருக்க, உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபாதர் உங்க அப்பா இருப்பாங்க, என்னை செகண்ட் ஃபாதர்னு நீ கன்சிடர் பண்ற. ஓகே, வெல் அண்ட் குட். பட் அடுத்தது ஐ ஆம் யுவர் செகண்ட் சன் போட்டிருக்கியே, எனக்கு யார ஃபர்ஸ்ட் சன் அப்படின்னு கேட்டேன். அப்படி கீழையும் வேலையும் பார்க்கலாம். ஒய் ஃபாதர், யூ ஆர் நாட் மேரிட் அப்படின்னா, இல்லப்பா நான் மேரேஜ் பண்றது இல்லை. அப்படியா, யூ டோன்ட் ஹேவ் சில்ட்ரன் ஃபாதர் அப்படின்னா, நோ அப்படின்னு. I have children, but here I have more than 2000 children அப்படின்னு சொன்னேன். ஒரு மாதிரி he was surprised. எப்படி ஃபாதர் அப்படின்னா, இங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்னுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் தான் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ரியலி ஃபாதர் அப்படின்னா, எஸ் பா அப்படின்னு. அவனுக்கு ஒரு சந்தோஷம். அடிக்கடி அவன் ரொம்ப பாசத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டான். நமக்கு அவனுடைய அந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்குது. எனக்கு ஸ்கூல்ல தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது நிறைய டான்ஸ் அடிக்கடி அவங்களுக்கு சான்ஸ் இருக்கும். நான் இங்கே அந்த செவிலியர் எல்லாம் டான்ஸ் ஆடுறது ரொம்ப ப்ரொஃபஷனலா, இது நர்சிங்கோட ரொம்ப சிறப்பா இருந்தது. டான்ஸ் எல்லாம் பார்த்தா ஸ்கூல்ல கூட இப்படி இருக்காது. ரொம்ப பர்ஃபெக்டா அருமையா ஆடினாங்க. அவங்க என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நினைச்சேன் அவங்களுக்குலாம் இப்ப ஒரு 4-5 கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்விகளுக்கு பதிலே இந்த நடனம் மூலமாகவும் இந்த நாடகத்து மூலமாகவும் அந்த அடிக்கடி இடையில எம்சியா கமெண்ட்ரி கொடுக்குறாங்கல்ல, ஜான்சி சிஸ்டர், அவங்க ரொம்ப ஃபேமஸ். இப்பவுமே இது மாதிரி எல்லாம் சிரிக்க வைக்கிறது. லாஸ்ட் இயர் நான் தான் சீஃப் கெஸ்டா அங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது அந்த ஹாஸ்பிட்டல்ல தினம் அங்கேயும் கலக்கினாங்க, இங்கேயும் கலக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் என்ன கிறிஸ்துமஸ்னா என்ன அப்படிங்கறது அவங்களும் சொல்றாங்க, இடையில சொல்றாங்க. So what is Christmas? கிறிஸ்துமஸ்னா என்ன? What is Christmas? Jesus' birthday, the birth of Jesus Christ, right? The birth of Jesus Christ. கிறிஸ்துவுடைய பிறப்பு பெருவிழா Christmas. Who is Jesus? Jesus யாரா இருக்காரு?
இயேசு யாரா இருக்கிறாரு? Son of God. வெரி குட். கை தட்டுங்க. கொஞ்சம் தயங்கி தான் சொன்னா, என்ன பேபி ஸ்டடி சரியான யோசிச்சு சொன்னா. யாப்பா, last year I told you to join in our school, right? Do you remember? No, I said. Last year when I came to your house, I told you next year you have to join in our school. Okay. இயேசு கடவுள். அவர் இந்த உலகிலே பிறந்தது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ குறிப்பிட்ட இனத்திற்கோ குறிப்பிட்ட மொழிக்கோ அல்ல, எல்லாருக்காகவும் அவர் பிறந்தார். ஏன் இந்த உலகிலே மனிதனாக பிறந்தார்? நம்மை மீட்பதற்காக. எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாவிலிருந்து, துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக அவர் இந்த உலகிலே மனிதனாக பிறந்தார். இதைத்தான் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துவ மதத்துல இந்த பிறந்த நாள் நம்ம ஒரு நாள் எல்லாம் முதல் நாள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருப்போம், அடுத்த நாள் கொண்டாடுவோம். இந்த கிறிஸ்து பிறப்புடைய திருவிழாவை அயல்நாடுகளிலும் சரி, அயல்நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க எப்பொழுது அந்த திருவருகை காலம் ஆரம்பிக்கிறதோ டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருவாங்க. ஜனவரி 7ஆம் தேதி வரை, அதாவது 3 அரசுகள் திருவிழா வரையிலும் அதை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். அவ்வளவு நாள் கொண்டாடுவாங்க. இங்கேயே திருச்சபை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. என்னன்னா, கிறிஸ்து பிறப்பு திருவிழாவுக்கு முன்னாடி 4 வாரங்கள் தயாரிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னாக்க முதல் வாரம் என்ன, அதாவது தலைப்புன்னா ஹோப், நம்பிக்கை, எதிர்நோக்கு. நம்பிக்கை எதிர்நோக்குனா நமக்கு என்ன துன்பம் இருந்தாலும், துயரம் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையில நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், கவலைகளை மறந்து. அந்த நம்பிக்கை கடவுள் மீது இருக்கணும். கடவுள் நம்மோடு இருக்கிறார். தான் இம்மானுவேல். கடவுள் நம்மோடு இருக்கிறார். எனவே நம்மோடு அவர் இணைந்திருக்கின்ற போது நாமும் அவரோடு இணைந்திருந்தோமே என்றால் நம்முடைய வாழ்விலே எந்தவித ஒரு கலக்கமோ தயக்கமோ கவலையோ இருக்காது. அது முதல் வாரத்தில் இந்த கடவுளுடைய நம்பிக்கையை நாம் கொண்டு வருகிறோம். 2வது வாரமானது அமைதியின் வாரமாகும். அமைதியின் வாரம். Jesus came to this world to give peace. கடவுள் இந்த உலகிற்கு வந்தது அமைதியை கொடுத்து. மனிதர்கள் இன்றைக்கு பல்வேறு கவலைகளினால் இந்த உலக காரியங்களில் அதிக கவனத்தை கொடுத்து வாழ்வு வேறு வழியிலே சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு பணங்கள் இருந்தாலும், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், எத்தனையோ பேர் மகிழ்ச்சி இல்லாமல், அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அமைதியை கடவுள் ஒருவர் தான் கொடுப்பார். நமக்கு பணங்கள், செல்வங்கள், புகழ் இதெல்லாம் வேணா ஒரு ஷார்ட் டைமா அந்த மகிழ்ச்சியை கொடுக்கும், இல்ல அமைதியை கொடுக்கும். இப்ப குடும்பத்துல சண்டை அப்படின்னா எங்க நோக்கி போறாங்க? கணவர்கள் எங்கே போவாங்க? டாஸ்மார்க் போவாங்க. ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எவ்வளவு நேரம் நிற்கிறது? கொஞ்ச நேரம் தான். அதன் பிற்பாடு கலவரமா இருக்கும். நிரந்தரமான நிலையான அமைதியை கொடுக்கக்கூடியவர் கடவுள் ஒருவர். எனவே இந்த உலக செல்வங்களோ, பொருட்களோ,
பணமோ புகழோ நிலையான அமைதி கொடுக்கிறார். மூன்றாவது வாரமாக மகிழ்ச்சி, ஜாய். Where do we get real joy? எங்கே உண்மையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? சொன்ன மாதிரி சரி படம் பார்ப்போம், இல்லை டாஸ்மார்க் போவோம், இல்ல மகிழ்ச்சிங்கிறது where do we get real joy? இந்த நாடகத்தை பார்த்தீங்கல்ல, என்ன பார்த்தோம்? ஷேரிங் இல்லையா? நம்மகிட்ட இருப்பதை அதை கொடுப்பதில் தான் அதிக மகிழ்ச்சி இருக்கும், பெறுவதில் இல்லை. ஆசையா வாங்கிக்கிறோம், அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. ஒரு மாணவன்கிட்ட, சின்ன பிள்ளைகள்கிட்ட ஒரு ஆப்பிளை கொடுக்குறோம், ஒரு கையில வாங்கிக்குது. இன்னொரு ஆப்பிளை கொடுக்குறோம், இன்னொரு கையில வாங்கிக்குது. ரெண்டு கையிலேயும் ஆப்பிள் இருக்குது. இன்னொரு ஆப்பிளையும் கொடுக்குறோம், ஆசை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கும். ஆனா 3 கீழே விழுந்துடும். இதுதான் அதை இருப்பதை கொண்டு இல்லாதவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜாய். அப்பதான் உண்மையான ஜாய் கிடைக்கும். ரெண்டாவது ஜாய்ங்கிற லெட்டர்ஸ் இருக்குல்ல, JOY, JOY. இதுல எந்த ஒரு லெட்டர் எடுத்தாலும் மகிழ்ச்சி இல்லை. ஜேங்கிறது stands for Jesus. O stands for others. Y stands for you. First கடவுள் நம்முடைய வாழ்வில் இருக்கணும், அதான் J stands for Jesus. ரெண்டாவது O stands for others. ஃபர்ஸ்ட் கடவுள், ரெண்டாவது மற்றவங்க, மூணாவது தான் நம்மளை. அப்ப பிறர் சிநேகம் இருக்கின்ற போது, நம்மிடம் இருப்பதை பிறரோட பகிர்ந்து கொள்கின்ற போது அந்த உண்மையான மகிழ்ச்சி. இந்த 4வது வாரம், கடைசி வாரத்தை அன்பின் வாரமாக கொண்டாடும். இந்த 3 hope, peace, joy and love. கடைசியா அன்பு. அன்புதான் கடவுள், கடவுள்தான் அன்பு. எனவே இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவில் இந்த 4ஐயும் நம்முடைய வாழ்வில் நினைத்து பார்ப்போம். கடவுள் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? கடவுள் கொடுத்த அமைதியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? கடவுள் கொடுத்த மகிழ்ச்சியை நம்மிடம் இருப்பதெல்லாம் whatever we have to share with others. மற்றவரோட பகிர்ந்து கொள்றோமா? கடவுள் கொடுத்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? இதை கொடுத்தோம்னாலே கடவுளை நாம் நம்முடைய வாழ்விலே எந்நாளும் பார்க்கலாம், சந்திக்கலாம், பேசலாம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். ஹாப்பி கிறிஸ்துமஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ so much.